ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப் அவுட் ட்ரேடர். நம்ம சொல்லியிருந்த மாதிரி பிகினர்ஸ் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட் இஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ட்ரேடிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ட்ரேடு எதுக்கு நடக்குது, ட்ரேடு எப்படிலாம் இருந்திருக்கு, ஸோ அந்த ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் அந்த ஒரு ஃபார்மேட் நம்ம பார்த்துட்டா நம்மளுக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பற்றின புரிதலும், கிரிப்டோ மார்க்கெட்டு இல்லை இந்தியன் மார்க்கெட்டு அதில் இருக்கிற டிஃபரன்சஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ட்ரேடிங்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷனா பார்த்துருவோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட்டு இதை எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்கா ட்ரேடிங்னா என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா எவ்வளவு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும், அதுதான் என்னுடைய aim. அஹ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ட்ரேடிங்ல எப்படி இருந்துச்சுன்னா, நீ வந்து எனக்கு அரிசி தருவ, நான் வந்து உனக்கு சிக்கனோ இல்ல கோட்டோ தருவேன். இதுல என்ன ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா, இது ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப பீரியட் ஆஃப் டைம்க்கு இது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் 4 கோழி தருவேன், அதுக்கு வந்து நீ இவ்வளவுதான் தருவியா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்ஸ் வந்தது. இந்த மாதிரி அந்த ஒரு அன்ஸ்டேபிள்னஸ் அதை கிரியேட் பண்ணது வந்து அந்த கூட்ஸோட வேல்யூ வந்து எக்ஸாக்டா இல்லாதது தான் காரணம். இதனாலதான் இந்த ஏன்ஷியன்ட் ட்ரேடிங் வந்து எவால்வ் ஆகிறதுக்கான ஒரே ரீசன். இல்லைன்னா இது வந்து ஆக்சுவலா ரொம்ப பீரியட் ஆஃப் டைமுக்கு ரொம்ப நல்லா ரன் ஆயிட்டு இருந்தது. உங்களுக்கு சின்ன வயசுலயே கதை கேட்கும் போது சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ட்ரேடிங். நான் இது தரேன், நீ அதுக்கான எக்ஸ்சேஞ்சா எனக்கு ஒன்று கொடு, அதுக்கோட வேல்யூ வந்து இவ்வளோ. இதுல மெயினா நோட் பண்ணது அதோட வேல்யூ. இதுதான் இப்ப இருக்கிற மார்க்கெட் வரைக்கும் இருக்கிறது. இந்த ஏன்ஷியன் ட்ரேடிங் முடிச்சதுக்கு அப்புறம் இதுல என்ன ஆகுதுன்னா, நாட் ஸ்டேபிளா இருக்கு. கூட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நீ எனக்கு 5 சிக்கன் தான் தருவ, இல்ல 4 சிக்கன் தான் தர. அந்த ஒரு ஃபைட்ஸ் இந்த மாதிரி ஸ்டேபிள்னஸ் இல்லாததுனால அதுல இருந்து எவ்வளவு ஒரு டைம் ஆயிருச்சு. இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, கோல்டு காயின்ஸ் பேஸ்ட் ஆன் வெயிட், சைஸ் அண்ட் பியூரிட்டி. ஏன்னா இது ஈஸியா இருக்குது கேரி பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ இதுல பாக்குறீங்களா, இந்த மாதிரி தான் இந்த ராஜா காலத்துல எல்லாம் இருந்துச்சுல, இந்த காயின்ஸ் வந்து பையில போட்டு தருவாங்க. ஸோ அந்த பேஸ்ல தான் இருந்துச்சு. அந்த கோல்டோட பியூரிட்டியும் அதோட சைஸ் வெயிட்டை வச்சுதான் அதோட வேல்யூ வந்து நிர்ணயம் பண்ணாங்க. அதுதான் வந்து அந்த இன்டர்மீடியட்டா யூஸ் பண்ணாங்க, காயினை தான். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பட் அதுல இருந்த ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அது வந்து அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. பிகாஸ் அது வந்து தங்கம். ஓகே. ஸோ இதுவுமே எவால்வ் ஆகிறதுக்கான டைம் வந்துச்சு. ஓகேவா? அப்படி எவால்வ் ஆனதுதான் கமாடிட்டி. கமாடிட்டின்றது என்னன்னா, கோல்டு, சில்வர், இந்த பிரான்ஸ், காப்பர். கமாடிட்டினால ஆக்சுவலா என்னன்னா அந்த மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கமாடிட்டி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இந்த இதுல போட்டிருக்கேன் பாருங்க, கோல்டு, சில்வர், ரைஸ், பிரான்ஸ், காப்பர். இது எல்லாமே வந்து கமாடிட்டி. நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போதுமே அது இருக்கும். இன்னுமே இனிமே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா மீடியம் ஆஃப் இது வந்து மாறிடுச்சு. இதுல ஆக்சுவலா இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து கோல்டு, சில்வர்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோல்டு மட்டும் வச்சு பண்றது வந்து விச் இஸ் நாட் பாசிபிள். எல்லாருக்குமே அது வந்து கிடைக்கல. ஸோ அதனாலதான் இந்த ஆப்ஷனுக்கு வர்றாங்க. இதுல ஆக்சுவலா ரைஸுமே இருந்துச்சு, வீட்டுமே இருந்துச்சு. ஆக்சுவலா கமாடிட்டி அந்த டைம்ல அவங்க பண்ணிட்டு இருந்ததப்போ ஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன் ட்ரேடிங்ல பார்த்த மாதிரி தான் இதுலயுமே வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு. அந்த கன்ஃபியூஷன்ஸ் மறுபடியும் எவால்வ் பண்றதுக்கு அடுத்த எவால்வேஷன் ஆனது தான் கடைசியா வந்தது தான் இந்த மணி. இந்த மணியை யார் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா, சைனா தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த பேப்பர் மணி கான்செப்டை. இந்த பேப்பர் மணி கான்செப்டை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து கவர்மெண்ட். இது ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தன் வந்து கிரியேட் பண்ணிக்க கூடாது. ஸோ இது எல்லாமே ஒருத்தர் கீழே வரணும்னா அது கவர்மெண்ட் கீழே வரணும். ஸோ இந்த ஒரு ஃபார்மெட் வந்து சைனா பேப்பர் மணில எடுத்துட்டு வராங்க. அது வந்து ஈஸி டு கேரியாவும் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ தரணும். ஆக்சுவலா இப்ப இந்த மணின்றது ஒரு இன்டர்மீடியட். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப மணி உங்ககிட்ட இருக்கிற 10 ரூபா நோட்டோ 50 ரூபா நோட்டோ அது ஒரு பேப்பரு. பட் அதுக்கான வேல்யூ ஒண்ணுமே இல்லை. அதோட வேல்யூ எப்படின்னா, அந்த கவர்மெண்ட் கிரியேட் வச்சிருக்க வேல்யூ தான் அந்த மணியோட வேல்யூ. எப்படின்னா, நம்மளோட ட்ரஸ்ட். நான் நம்புறேன் அது வந்து என்கிட்ட இருக்கிற 10 ருபீஸ்க்கு வந்து அதோட வேல்யூ 10 ருபீஸ் அப்படின்றத நான் நம்புறதுனாலதான் அந்த பேப்பருக்கு வந்து ஒரு வேல்யூ வருது. இது இது வந்து ரொம்ப பெரிய கான்செப்ட். எனக்கு இது எக்ஸாக்டா சொல்ல வரல. ஆனா அந்த அந்த நீங்க வச்சிருக்க பேப்பருக்கு வேல்யூ வந்து எதுவுமே இல்லை. அது நீங்க வச்சிருக்க ட்ரஸ்ட் தான். அது உங்களுக்கு
புரியும் நம்புறேன். புரியலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஹ் அந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் கீழ வர அந்த பேப்பரை நம்ம நம்புறதுனால தான் அந்த பேப்பருக்கு வேல்யூ வருது. ஸோ அந்த பேப்பரை வந்து நம்ம இன்டர்மீடியேட்டா யூஸ் பண்றோம். இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்க ஆக்சுவல் ட்ரேடிங். இப்போ நான் இந்த மணியை கொடுத்து நான் ஒன்று வாங்குவேன். அதே மணி கொடுத்தா நீ என்கிட்ட இருக்கிறத வாங்க முடியும். ஸோ ஓகேவா? ஏன்ஷியன் டைம்ல இருந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற பொருள் கொடுத்துட்டு உன்கிட்ட இருக்கிற பொருள் அந்த ட்ரேடிங் இப்போ இல்லை. இதுதான் வந்து ஓவரால் ட்ரேடிங்கோட பேசிக். இதை தான் வந்து நம்ம மார்க்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியுதுல? நான் ஒரு விஷயத்த கொடுத்து ஒரு விஷயத்த வாங்குறேன். அதுக்கு நடுவுல ஒரு இன்டர்மீடியேட் வருது. ஸோ இப்போ இருக்கிற இன்டர்மீடியேட் மணி. இது இல்லாம இப்போ கூடவே இருக்கிறது என்னன்னா கிரிப்டோ. கிரிப்டோ எப்படின்னா அது ஒரு விர்ச்சுவல் அசட்டுன்னே சொல்லலாம். ஓகேவா? விர்ச்சுவல் மணி, விர்ச்சுவல் காயின். அதுக்குமே மெயின் ரீசன் என்னன்னா உங்களோட ட்ரஸ்ட் தான். நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க, அதோட வேல்யூ அதிகமா போகுன்றப்போ அதை செல் பண்றவன் அந்த வேல்யூக்கு செல் பண்றான். ஸோ இது எல்லாமே ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் ஃபார்மேட்ல தான் ரன் ஆகுது. ஆஹ் அந்த மணின்ற ஒரு சீரீஸ் யூடியூப்லயே இருக்கும். அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மணியோட வேல்யூ எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படின்றது மொத்த ஒரு டீட்டெயிலுமே இருக்கும். முடிஞ்சா அதை பாருங்க. சும்மா மணினே இருக்கும் அந்த ஒரு வீடியோ. அது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் மணிக்கு வந்து எப்படி ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. ஓகே, இதோட முடிச்சுப்போம். இதுக்கு அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, இந்தியன் மார்க்கெட்டு, தென் கிரிப்டோ மார்க்கெட்டை பத்தி பார்ப்போம். நிறைய பேர் பண்ண கமெண்ட் என்னன்னா, ஆஹ் ஏன் ப்ரோ இது வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் யூஸ் ஆகுமா? இன்னொருத்தர் கேட்டார் கிரிப்டோ மார்க்கெட் யூஸ் ஆகுமான்னு. ஆக்சுவலா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டுக்குமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் ஆகும். பட் டைமிங் தான் வந்து மாறும். ஸோ டைமிங் மாறும்போது உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் மாறும். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கரன்சி, கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெர்ச்சுவல் அசட்டுன்னு வச்சுக்கலாம். இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக். மூணுமே ரொம்ப வித்தியாசமானது. அந்த மூணுத்துக்கும் ஆனா நான் சொல்லித்தர டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு மூணுத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது நீங்க அதுக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபாரெக்ஸ் பேசிக்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் அதை சுத்தி இருக்கிற மார்க்கெட் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம். இது ஜஸ்ட் பிகினிங் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.